வணக்கம். ஜவைஜட் ஃப்ரம் ஜவாது வட்டிப்புதூர். பவர் ரைட்டர் அப்படிங்கிற அந்த யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பது ரொம்ப மற்றற்ற மகிழ்ச்சி. அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. அதாவது நீண்ட நாள் சிறையில் வாடிக்கொண்டிருந்த இஸ்லாமிய கைதிகள், இந்து மத கைதிகளும் விடுதலை பண்ணியாச்சு. ஏகப்பட்டது. அதில் குறிப்பாக போராட்டம் என்பது நீண்ட நாள் இருந்து கொண்டிருக்கக்கூடிய இஸ்லாமிய சிறைவாசிகளை பற்றி தான் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையா இந்த ஒரு 15-20 வருஷமாவே, குறிப்பிட்டு சொல்லப்போனால் ஒரு 10 வருஷம் கூட சொல்லலாம். எத்தனையோ பல காரணங்களுக்காக பாருங்க, இந்த பில்கிஸ் பான் சம்பந்தப்பட்ட வகையில் 14 வருடங்கள் இருந்ததுக்கு பின்னால நல்லவர்கள் அப்படிங்கிற ஒரே ஒரு வார்த்தை இந்த பாஜக அரசு விடுதலை செய்து இன்னைக்கு மீண்டும் உச்ச நீதிமன்றம் அவங்கள சரண்டர் ஆக வேணும் அப்படின்னு பாஜக ஒரு ஃப்ராடு அப்படிங்கிற ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணி எப்படிலாம் நீங்கள் சட்டத்தை முரண்பட செய்து விட்டீர்கள் அப்படின்னு திருப்பி கொண்டாந்து அவர்கள் 2 வாரத்துக்குள்ள சரண்டர் ஆக வச்சுட்டாங்க. அந்த மாதிரி அப்படியெல்லாம் பாஜக ஒரு கீழ்த்தரமான ஒரு அநியாயம் செய்து விட்டார். ஆமாம், இந்திய மக்களுக்கு, ஒரு குறிப்பிட்ட ஒரு சமுதாயத்திற்கு ஆதரவாக அப்படிங்கும்போது இது என்ன ஜனநாயக நாடா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருமா இல்லையா? பல மக்கள் கலந்து வரக்கூடிய ஒன்றிய அரசு, இது ஒரு ஜனநாயக நாடு இந்தியா. அதோட ஒரு குறிப்பிட்ட மதத்திற்கு மட்டும் ஆதரவாக செயல்படுவோம் அப்படிங்கும்போது அப்ப பிற மதங்கள் எல்லாம் எங்க போறது? குறிப்பாக இஸ்லாமிய மக்கள் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு கேள்வியின் அடிப்படையில் இஸ்லாமியர்கள் நீண்ட நாள் அந்த கோவை குண்டுவெடிப்பு சம்பந்தப்பட்டவங்க விடுதலை செய்யப்படவே மாட்டார்கள் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு தகவலின் அடிப்படையில் அவர்களுக்கும் அவர்கள் குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கும் மனவேதனை, மன உளைச்சல், அதில் நிறைய பேர் இடையிலே இறந்து விட்டார்கள். அதில் 2 ஒருத்தவங்க மாரடைப்பாலும் புற்றுநோயாலும் காலமாகி விட்டாங்க. சமீபத்தில் கூட அபு தாஹிர் அப்படிங்கிற ஒரு சமீபத்தில் ஒரு இஸ்லாமியர் இறந்துட்டாங்க. இப்படியெல்லாம் கோர சம்பவங்கள். ஆமாம், எந்த ஆட்சி வந்தாலுமே சரி அவர்கள் விடுதலை செய்ய மாட்டார்கள், விடுதலை செய்யப்பட மாட்டார்கள் அப்படிங்கிற ஒரு அந்த நிலைப்பாட்டாவே கொண்டு போய் போன தேர்தல் 2021க்கு முன்பாக சட்டமன்றத்தில் இந்த திமுக அரசு மு.க. ஸ்டாலின் ஒரு தேர்தல் அறிக்கையிலேயே சொன்னார், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நீண்ட நாள் சிறையில் வாடிக்கொண்டிருக்கக்கூடிய இஸ்லாமிய சிறைவாசிகளை நாங்கள் விடுதலை செய்வோம் சொல்லிட்டு ஒரு அறிக்கை விட்டார். மற்றபடி தேர்தல் அறிக்கையாக கூட சொன்னாங்க. பலவிதமான பொது கூட்டங்கள் அது பேசப்பட்டது. பிறகு ஆட்சிக்கு 2021 வந்தாங்க. வந்ததுக்கு பின்னால பாஜக கரெக்டா அங்க மிகப்பெரிய ஒரு யமனை போன்று, மிகப்பெரிய ஒரு சாத்தானை போன்று கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு தடைகளாக பல விஷயங்களுக்கு விடைகள் கிடைக்காம தடுதலாகவே இருந்து கொண்டிருந்தார். இந்த 2.5 வருஷமா திமுக சாதனையாக தன்னுடைய ஆட்சியை கொண்டு சென்று கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்ல முடியும். ஆளுநர் ஒரு ஆள் போதும் முட்டுக்கட்டி. அது தமிழக மக்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு இருக்கக்கூடிய ஆர்.என். ரவியை வைத்து அந்த பாஜக அரசு திமுகவை எப்படியெல்லாம் சித்திரவதை செய்தது அப்படிங்கிற ஒரு பகிரங்கமான உண்மை தமிழக மக்களுக்கும் தெரியும், குறிப்பாக இந்து மக்களுக்கும் தெரியும், கிறிஸ்துவ மக்கள் எல்லாருக்குமே தெரியும். இப்போ பாருங்க, ஒரு தேவையற்ற ஒரு நிலைப்பால ஒரு பஞ்சாப் கவர்னராக இருந்த பன்வாரிலால் புரோஹித் ராஜினாமா செய்யக்கூடிய அளவுக்கு மிக கேவலமான ஒரு சூழல். அப்படிப்பட்ட ஒரு சூழல் ஆர்.என். ரவிக்கு இன்று வரை வரவில்லை அப்படிங்கிற ஒரு மன வருத்தம் கூட பல பேருக்கு இன்னைக்கு இருந்துட்டு தான். அதாவது ஒரு ஆட்சிக்கு எத்தனை தடவை தான் முட்டுக்கட்ட போடணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி. தேவையற்ற முறையில் சட்டத்துக்கு புறம்பாக முட்டுக்கட்டப்பட்டு அவங்க 2 வழக்குகள் திமுக சார்பாக போட்டு உச்ச நீதிமன்றமே குட்டு வைத்து, நீங்கெல்லாம் சட்டத்துக்கு காவலர்கள், நீங்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் அல்ல அப்படின்னு சொல்லி போட்டு ஏகப்பட்ட குட்டு வச்சு அப்புறம் திருப்பி மு.க. ஸ்டாலினை கூப்பிட்டு உட்காந்து பேசுறாரு. யாரு? ஆர்.என். ரவி, தமிழக கவர்னர். அந்த அளவுக்கு கீழ்த்தரமான ஒரு வேலைகளை ஆளுநர் மூலமாக பாஜக செய்து வருகிற சமயத்தில் எப்படி இஸ்லாமிய சிறை கைதிகளை விடுதலை செய்வதற்கு இவர்கள் ஆதரவாக இருப்பார்கள்?
பில்கிஸ் பானு வகையில எப்படிலாம் இருந்தாங்க அந்த 14 பேர், இந்த 11 பேர் ஆதரவு. அதே போல எந்த அளவுக்கு இருக்க முடியுங்கிற ஒரு பகிரங்கமான ஒரு கேள்வி இருக்கு. அதன் அடிப்படையில 2021 நாங்க ஆட்சிக்கு வந்தா கட்டாயமாக நீண்ட நாள் சிறையில் வாடிக்கொண்டிருக்கக்கூடிய இஸ்லாமிய சிறை கைதிகள் நாங்கள் விடுதலை செய்வோம். ஆமா அப்படின்னு சொல்லி போட்டு பகிரங்கமா அறைகோல் விட்டாங்க. அதன் அடிப்படையில இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஒரு 5 பேர், அப்புறம் ஒரு 5 பேர், அப்புறம் ஒரு 20 பேர் அப்படிங்கிற வகையில் இப்ப சமீபத்துல ஒரு 5 பேருங்கிற கான்செப்ட் எல்லாம் சேர்ந்து எல்லாமே ஒரு 40 சில்லற பேர்ல ஒரு 9 பேர் அவங்க கூட இன்னைக்கு வெளியில பரோல்ல இருக்கிறாங்க, பிணை கைதிகளா தான் இருக்கிறாங்க. ஆமா அந்த அளவுக்கு திமுக உண்மையிலே ஒரு நியாயமாக நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு தான் பகிரங்கமான ஒன்று. பேலன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு 8-9 பேர் இருப்பாங்க அப்படிங்கிற தகவல் தான் இன்னைக்கு போயிட்டு இருக்கு. மற்றபடி எல்லோருமே இன்றைக்கு விடுதலை செய்தாச்சு. அதுக்கு காரணம் திமுக அரசு தான். ஆமா இந்த வகையில இஸ்லாமிய மக்கள் திமுகவை நன்றி உணர்வோடு பார்க்க வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய விருப்பமும் கூட. அது அடிப்படையில இன்னைக்கு ஒரு கேவலமான ஒரு தகவல் இன்னைக்கு போயிட்டு. ஆமா கொஞ்சம் கூட மனிதாபிமானமற்ற மனசாட்சியற்ற ஒரு தகவல் என்ன அப்படின்னா, இத்தனை பேர் விடுதலையானதுக்கு எடப்பாடி பழனிசாமி தான் காரணம், திமுக அல்ல அப்படின்னு ஒரு தவறான ஒரு தகவல் பாருங்க. அதாவது சிஏஏ அப்படிங்கிற அந்த குடியுரிமை திருத்த சட்டம், முத்தலாக் சட்டம், காஷ்மீர் 370 கட்டு, இன்னும் ஏகப்பட்ட விஷயங்களுக்கு பாஜகவுக்கு ஆதரவாக இஸ்லாமியர்களுக்கு எதிராக இருந்தவர் தான் எடப்பாடி. அது தமிழகத்துக்குமே தெரியும். இந்திய குடியுரிமை திருத்த சட்டம் போடும் போதுல மக்களவையில இஸ் ஓகே, ஆனா மாநிலங்களவையில ஒரு 11 பேர் ஆதரவு தெரிவிச்ச ஒரே நிலைப்பாடு பாஜக அந்த சட்டத்தை நிறைவேற்றி. இன்னைக்கு பாருங்க, அது நாங்க எந்த நேரத்திலும் கொண்டு வருவோம்னு சொல்லி போட்டு அநேகமா அடுத்த வாரம் கொண்டு வந்துருவாங்க. அதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. அந்த அளவுக்கு ஒரு மிக கேவலமான ஒரு ஆதரவின் வெளிப்பாடு. இஸ்லாமியர்களுக்கு எதிராக பல விஷயங்களை இந்த எடப்பாடி அதிமுக அரசு, அந்த அதிமுக அணி செஞ்சது. ஏன் அவங்க ஆட்சியில் இருந்தப்ப கூட அது சம்பந்தமா எந்த ஸ்டெப்புமே எடுக்கலையே. 4.5 வருஷமா 4 வருஷமா ஆட்சியில் இருந்தாங்க. இஸ்லாமிய நீண்ட நாள் வாடிக்கொண்டிருக்கிற இஸ்லாமிய சிறை கைதிகளுக்கு என்ன பண்ணாங்க? ஒரு துரும்ப கூட கிள்ளி போடலையே. அப்படிங்கும் போதுல திமுக தன்னுடைய தேர்தல் அறிக்கையையும் சொல்லி வெளிப்படையாக அறிவிச்சு அதன் அடிப்படையில் இன்னைக்கு ஏகதேசம் 8-9 பேர் அவரு விடுதலை பண்ணிடுவாங்க. இவங்களுக்கு ஒரு 1-2.5 வருஷம் இருக்கு இல்லையா, கட்டாயமா விடுதலை செய்து விடுவாங்க. அதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. அந்த ஒரு நம்பிக்கை விட்டது. இந்த அளவுக்கு ஒரு 30-40 பேருக்கு மேல விடுதலை செஞ்சதுக்கு, வெளியே வந்ததுக்கு திமுக அரசு தான் காரணம். இதுக்கு போய் ஒரு முலாம் பூசி எடப்பாடி தான் காரணம் அப்படிங்கிற ஒரு பகிரங்கமான ஒரு கேவலமான ஒரு தகவல் இன்னைக்கு போயிட்டு இருக்கு. அப்படிங்கிற உண்மையில வயிற்றெரிச்சலான ஒரு சூழல். அவருடைய ஆட்சியில ஒரு 4.5 வருஷம் இருந்தார். அந்த நேரத்துல ஒரு செஞ்சிருந்தாருன்னா இஸ்லாமிய மக்கள் அவருக்கு பாதுகாப்பா பண்ணியிருப்பாங்க. ஏன் ஜெயலலிதா ஆட்சியிலேயே அவர் அது சம்பந்தமா எந்த விடுதலை செய்யலையா? எங்களுடைய ஆட்சியில அப்படிப்பட்ட ஒரு அஜெண்டாவே கிடையாது, அப்படிப்பட்ட ஒரு செயல் திட்டமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஜெயலலிதா அம்மையார் அறிவிச்சாங்க. ராமர் கோவில் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு இங்கிருந்து கரை சேவைக்கு செங்கல் அனுப்பியோ தான் ஜெயலலிதா. ஒரு நிருபர் கேட்கிறாரு, ராமர் கோயில் கட்டுறாங்களாமே. ஆமா, ராமர் கோயில் கட்டத்தான் செய்யணும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஆமா, ராமர் பிறந்த இடத்துல ராமர் கோயில் கட்டணும்னு சொல்லி சொல்றாங்க. இன்னைக்கு ராமர் பிறந்த இடத்துல ராமர் கோயில் கட்டிக்காங்க. சில பேர் சொல்றாங்க 3 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் கட்டிருக்கதான் சொல்றாங்க. ஜிபிஎஸ் பத்தி சில பேர் சொல்றாங்க 750 மீட்டருக்கு அப்பால கட்டிருக்கேன். அப்புறம் இதுக்கு ராமர் கோயில் இடிக்கணும், ராமர் கோயில் அந்த இடத்துல கட்டணும் அப்படிங்கிற வார்த்தை புரியுங்களா? ஜெயலலிதாவுடைய ஆட்சி முழுவதுமே ஒரு பாசிச கும்பல் உள்ள ஆட்சி, சனாதன போக்கு உள்ள ஆட்சியா தான் இருக்கு. ஏதோ ஒரு வகையில மோடி தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ளக்கூடிய சமயத்துல மோடியா லேடியா பார்த்துக்கொள்ளான்னு சொல்லி ஜெயலலிதா பிறகு ஒரு அறிவு வெளிப்பாட்டின் நிலைப்பாக, ஒரு ஞானோதயத்தை வெளிப்பாக மோடி எதிர்த்தார். அவ்வளவுதான். மற்றபடி இஸ்லாமியர்களுக்கு ஆதரவான பல விஷயங்கள் செய்யவே கிடையாது. எடப்பாடி அப்படித்தான். எடப்பாடி சட்டம் 4.5 வருஷம் எடப்பாடி ஆட்சியில் இருந்தார். ஏன் அந்த நேரத்துல இஸ்லாமிய சிறை கைதி விடுவிச்சிருப்பாங்க இல்லையா? வருஷத்துக்கு 10 பேர் விடுச்சிருந்தாங்க, விடுச்சிருக்கலாங்க. அதே மாதிரி சட்டமன்றத்தை தீர்மானம் போட்டப்ப எடப்பாடி திமுக தீர்மானம் போட்டப்ப எடப்பாடி ஆதரிச்சாரா? இல்ல. சரி, அவரு தான் தீர்மானம் போட்டாரா? அதுவும் கிடையாது.
குற்றவியல் சட்டம் 432க்கு திமுக அனுப்பும்போது எடப்பாடி எந்த ஒரு ஆதரவு தெரிவிக்கவே கிடையாது. ஆளுநர் கையெழுத்து போடுங்க சொல்லி எடப்பாடி ஏதாவது போராட்டம் பண்ணார் இஸ்லாமிய ஆதரவா? அப்ப இன்னைக்கு மட்டும் வந்து சிறுபான்மை ஓட்டு எப்படி போடுவாங்க? இன்னைக்கு சொல்லிட்டு இருக்காருல்ல, நாங்கள் பாஜகவை விட்டு ஒழித்து விட்டோம், சிறுபான்மை ஓட்டு எங்களுக்கு தேவை அப்படின்னு. அப்ப இதெல்லாம் மக்கள் நினைச்சு பார்ப்பாங்களா? கிராமத்துல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, மல்லாக்கப்படுத்து விட்டத்தை பாருப்பா உண்மை தெரியும் அப்படிம்பாங்க. அது மாதிரி வந்து மல்லாக்கப்படுத்து விட்டத்தை பாருங்க. இஸ்லாமிய மக்களுக்கு நான் சொல்லிக்கிறேன், யார் செய்தார்கள் இஸ்லாமியர்கள் ஆதரவாக இப்படிப்பட்ட விடுதலை மற்ற சோல்ஸோ சிஏ சம்பந்தப்பட்டதுக்கு சட்டமன்றத்துல ஆதரவான மசோதா இந்த மாதிரி யாரு போட்டா? திமுக அரசு மட்டும்தான். மற்ற எடப்பாடி சம்பந்தப்பட்ட அதிமுக அரசோ ஜெயலலிதா சம்பந்தப்பட்ட அரசோ போடவே கிடையாது. அன்னைக்கு வந்து ஒரு 11 வாக்கு வித்தியாசம், 11 எம்பிக்கள் வந்து ஆதரவு தெரிவிக்காம இருந்திருந்தாங்க அதிமுக. இன்னைக்கு இந்திய குடியுரிமை சட்டத்தை வச்சுக்கிட்டு இந்த பாஜக வந்து ஆடிக்கொண்டிருக்கவே முடியாது. அப்படிங்கும்போது சிறுபான்மை ஓட்டு எடப்பாடிக்கு எப்படி கிடைக்கும்? ஒரு வார்த்தை இன்னைக்கு வரைக்கும் பாஜகவுக்கு எதிராக ஒரு வார்த்தை. மற்றவங்க தான் பேசுறாங்க, ஜெயக்குமார் பேசுறாங்க, செல்லூர் ராஜ் பேசுறாங்க. மோடிக்கு ஆப்போசிட்டா இன்னைக்கு வரைக்கும் எடப்பாடி பேசியிருக்காரு. ஐயா மோடிக்கு நாங்கள் ஒன்றும் கிடையாது. 40 சீட்லுங்க நாடாளுமன்றத்தில் 39 புதுச்சேரி 40 சீட்டு. 40 சீட்லுமே எடப்பாடி ஜெயிச்சுட்டாருன்னு ஒரு கற்பனைக்காகவே போவேன். 40 சீட்டு எடப்பாடி ஜெயிச்சுட்டார், ரைட்டு. சரி, அவருடைய பிரதம வேட்பாளர் யாரு? இல்லை, இந்த வீடியோ மூலமா பார்த்து கொண்டிருக்கும் சப்ஸ்கிரைபருக்கும் வியூவர்ஸுக்கும் இஸ்லாமிய பெருமக்கள் நான் கேட்கிறேன், 40 சீட்ல எடப்பாடி அதிமுக ஜெயிச்சிருச்சு, ரைட்டு. இப்ப அவங்களுடைய பிரதம வேட்பாளர் யார்? அறிவிக்கப்படவே இல்லை. பாஜகவுக்கு மோடி, திமுகவுக்கு கட்டாயமா அது காங்கிரஸ், அவங்க இந்திய கூட்டணி இருக்கிறாங்க, ஏதோ ஒண்ணு வந்துருவாங்க, முடிஞ்சு. அதிமுக எடப்பாடி அணிக்கு யாரு? ஓபிஎஸ்க்கு மோடி, டிடிவிக்கு மோடி, எல்லாத்துக்கும் மோடி. எடப்பாடி அதிமுக அந்த பிரிவுக்கு யாரு? இல்லையே. சரி, 40 ஜெயிச்சுட்டாங்க. இவங்க வந்து திடீர்னு ஏதோ ஒரு விஷயத்தை வெளிப்பாடா இந்த இந்திய குடியுரிமை திருத்த சட்டத்துக்கு ஆதரவு, முத்தலாக் சட்டம் ஆதரவு பண்ண மாதிரி சும்மா நாங்க வெளியில இருந்து ஆதரவு பண்ண சொல்லி ஏதாவது பண்ணி குட்டி காட்ட பண்ணி விட்டாங்கன்னா பண்ண மாட்டார்கள் என்ற நிச்சயம் என்ன இருக்கு? அப்படி பண்ணவங்க தானே எடப்பாடி அடி, புரியுதா? அதெல்லாம் வந்து இஸ்லாமிய மக்கள் வந்து மல்லாக்கப்படுத்தி விட்டத்தை பார்த்து யோசிக்கணும். ஆமா, அதனால வந்து வரக்கூடிய காலத்துல வந்து கட்டாயமா 2024 நாடாளுமன்ற தேர்தல் இதெல்லாம் பிரதிபலிச்சு ஆகும். இதுல வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கூர்த்தி எப்படி என்ன அப்படின்னா, எஸ்டி பைய போன்றவர்கள்லாம் வந்து எடப்பாடி தான் காரணம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சாரத்தின் வெளிப்பாடா இன்னைக்கு தன்னுடைய வாயை திறந்து கொண்டு இருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு தகவல் இன்னைக்கு போயிட்டு கட்டாயமா கூட. ஆமா, எஸ்டிபை போன்ற சகோதரருக்கு நான் இஸ்லாமிய சகோதரர் சொல்லிக் கொள்வது, நீண்ட நாள் சிறையில் இருந்த இஸ்லாமிய சிறைவாசிகள் விடுதலைக்கு எடப்பாடி தான் காரணம் சொல்லி போட்டுலாம் வந்து ஓட்டு கேட்டுறாங்க. அதை போன்ற கேவலமான ருசி இந்த தமிழகத்திலும் கிடையாது, இந்தியாவிலும் கிடையாது. ஆமா, நீங்க ஏதோ தெரிஞ்சும் தெரியாமல ஒரு மாநாடை போட்டீங்க, அவ்வளவுதான், புரியுதுங்களா? அதன் அடிப்படையில வந்து ஏதோ ஒரு தவறு நடந்து விட்டதாகத்தான் இன்னைக்கு இஸ்லாமியர் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. அதை இன்னொரு கருத்தும் சில பேர் சொல்றாங்க, எடப்பாடி வந்து எங்களுக்கு வந்து சிறுபான்மை ஓட்டு வேணும், சிறுபான்மை ஓட்டுன்னு சொல்லி போட்டு அறிக்கை விட்டுக்கிட்டு இருந்தா பழைய கூட்டத்துல பேசிக்கிட்டு இருந்ததுனால ஒருவேளை வந்து சிறுபான்மை ஓட்டு வந்து எடப்பாடி வகையில் சிதறி விடுமோ அப்படிங்கிறதுக்காக வந்து திமுக வந்து தன் நிலைப்பாட்டை மாற்றி இன்னைக்கு வந்து இஸ்லாமிய சிறை கைதிகளை நீண்ட நாள் இருந்து இஸ்லாமிய விடுதலை செய்திருக்கிறார்கள். எப்படியெல்லாம் ஒரு தகவல் போயிட்டு இருக்கு பாருங்க. எதுலையுமே உண்மை கிடையாது. திமுக ஆட்சிக்கு வந்ததிலிருந்து கட்டாயமாக அவர்கள் படிப்படியாக அதற்கு ஏற்பாடுகளை செய்திருந்தான், புரியுதுங்களா? அதற்கு நீதியரசர் ஆதிநாதன் குழு கட்டாயமாக திமுக போட்டது. அதே நேரத்துல குற்றவியல் சட்டம் 432 ரெக்கமெண்ட் பண்ணது திமுக. அதன் அடிப்படையில் 161 கீழே வந்து ஆளுநர் கையெழுத்து போட்டு விடுதலை செய்யுங்க அப்படின்னு ரெக்கமெண்ட் பண்ணது திமுக. அதே நேரத்துல வந்து அது சம்பந்தப்பட்ட தீர்மானங்கள், அது சம்பந்தப்பட்ட ஆதரவான பேச்சுக்கள் திமுக வந்து அதிகமாக பேசியது 2.5 வருஷமா. அதுக்கு வந்து இஸ்லாமியர்கள் அதையும் நம்பாம பல போராட்டங்கள், உண்ணாவிரதங்கள், மற்ற சிறை நிரப்பும் போராட்டம், ஆளுநர் முற்றுகை போராட்டம், நிறைய போராட்டம் பண்ணாங்க. அது வந்து அவரோட நிலைப்பாடு. எப்படியோ ஒண்ணுங்க, திமுக ஆட்சியில் தான் விடுதலை செய்யப்பட்டாங்க. அதான பகிரங்கமா நம்ம வேற ஒண்ணும் கிடையாது. அப்படி இருக்கக்கூடிய சமயத்துல
இதற்கு வந்து எடப்பாடி தான் காரணம் அப்படிங்கிற ஒரு விஷ விதையை தூவி எறியார். உண்மையிலே இது வன்மையாக கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம். ஆமா, இதெல்லாம் வந்து நாடாளுமன்ற 2024 நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக எதிராக ஆமா பிரதிபலிக்க வேண்டும். எடப்பாடி அதிமுக எதிராக பிரதிபலிக்க வேண்டும். ஏன் இன்னைக்கே சிறுபான்மை மக்களுடைய ஒரு விஷயம் என்னங்கிறது இதன் மூலமாக தெரிஞ்சிருச்சு. எடப்பாடிக்கு இன்னைக்கே ஆட்டம் கண்டிருக்கும். அவன் இந்த அளவுக்கு விடுதலை செய்து விட்டார்கள் அப்படிங்கும்போது கட்டாயமாகவும் சிறுபான்மை திமுகவுக்கு என்றைக்குமே சிதறாது. ஓட்டுக்காக அவர்கள் செய்தார்கள் என்பதெல்லாம் வேறு விஷயம். அரசியல் அதை செய்தார்கள். எப்படி விடுதலை செய்தார்களா இல்லையா? எடப்பாடி செஞ்சாரா? செய்யல. ஜெயலலிதா செஞ்சாங்களா? செய்யல. யார் செய்தது? 8-9 பேர் இருக்கிறாங்க. அவர்களை வந்து இந்த 2 வருஷத்துல விடுதலை செய்து விடுவார்கள் அப்படி நம்பிக்கையான ஒரு தகவல் இன்னைக்கு போயிட்டு இருக்கு. அதுக்கு தகுந்த ஆதரவான பல விஷயத்தை வந்து திமுக செய்ததா இல்லையா? அதிமுக ஏன் செய்யல? இதை கேள்வி கேட்டு மனசுக்குள்ள இஸ்லாமியர்கள் வந்து ஒரு நம்மளா ஒரு நிலைப்பாட்டுக்கு வந்துடணும். இல்லாவிட்டால் கட்டாயமாக வந்து ஏதோ ஒரு 5 சீட்டு வந்தாலுமே சரி, அவர்களுக்கு பாஜக ஆதரவு தெரிவிச்சா எடப்பாடி வகையில கட்டாயமா வந்து எடப்பாடி அதன் வகையில பாஜக வந்து மீண்டும் வந்துச்சு வைங்க, இஸ்லாமிய வெறுப்பு பிரச்சாரம் இன்னும் ஓங்கி ஒழிக்கும். இஸ்லாமியர்கள் வந்து இந்த இந்தியாவை விட்டு துரத்தப்படுவார்கள் அப்படிங்கிற தகவல்லாம் போயிட்டு இருக்கு. பொது சிவில் சட்டம் கட்டாயமாக அமுல்படுத்தப்பட்டுவிடும் இந்தியா முழுவதும். அப்புறம் வந்து இவருடைய ராஜ்யம் வந்து பயங்கரமா ஹிட்லர் ஆட்சி மாதிரி நடந்துட்டு இருக்கு. ஹிட்லர் வந்து ஜனநாயக வழியில ஆட்சிக்கு வந்தார். அப்புறம் வந்து அவர் எந்த வகையில தேர்தல் நடத்தப்பட்டதா கிடையாது. அதன் அடிப்படையில் இவர்கள் வந்து உண்மையில இவர்கள் வந்தாங்க மீண்டும் 3வது தடவை பாஜக ஆட்சிக்கு வந்து கட்டாயமா வந்து தேர்தல் நடக்காது. இஸ்லாமியர் அடக்கப்படுவார்கள், ஒடுக்கப்படுவார்கள். இன்னைக்கு பாருங்க, ஒரு மாட்டுக்கறி ஊப்பியில குஜராத் ஒரு மாட்டுக்கறி திங்க முடிகிறதா? நம்ம இந்த தமிழகத்தில் இருக்கிறதுனால ஏதோ 2 மாட்டுக்கறி திங்கிறோம், மற்றபடி ஒண்ணுமே கிடையாது. வட இந்திய இஸ்லாமிய எப்படியெல்லாம் கொடுமைப்படுத்தப்படுகிறார் அப்படிங்கிறதுலாம் வந்து அதுக்கு மிகப்பெரிய ஒரு காரணம். ஆமா, பாஜக என்ற அரசு, அதற்கு ஆதரவாக இருந்து கொண்டிருக்கிற எடப்பாடி அதிமுக அணியும் ஒரு காரணம் என்பதுதான் பகிரங்கமான உண்மை. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.